நெல்லைப்பள்ளி அக்ரஹாரம் ഒരു 360 വർഷத்துக்கு മുന്നാലെ ഉള്ള ചരിത്രം ഏകദേശം ചൊല്ലലാം. ഒരുപാട് സംസ്കൃത പണ്ഡിതന്മാർ ഇരുന്നിരുക. വേദിക് മാത്തമാറ്റിക്സെ പറ്റി ഒരു അനന്തനാരായണ ശാസ്ത്രികൾ അവർ നല്ലേപ്പള്ളിയിൽ ഇരുന്നിരിക്കാരെന്ന് ചൊല്ലി കേട്ടിട്ടുണ്ട്. കൂടുതൽ ഡീറ്റെയിൽസ് தெரியாது. ஒரு விஎஸ் கல்யாண்ராமன் இங்கே தான் பிறந்து வளர்ந்து அவனோட எஜுகேஷன் எல்லாம் கழிஞ்சு போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் ஐபிஎஸ் எல்லாம் எடுத்தான். அவன் வேதிக் மேத்தமேட்டிக்ஸை பற்றி நிறைய புஸ்தகங்கள் எல்லாம் எழுதியிருக்கான். அப்போ அவன் என்னோட கிளாஸ்மேட்டாக்க நல்லேப்பள்ளியில் அவன் சொல்லி நான் கேட்டிട്ടുണ്ട് ஒரு அனந்தநாராயண சாஸ்திரிகள் നല്ലേപ്പള്ളിയിൽ ഇരുന്നിരിക്കാരെന്ന് ചൊല്ലി. അവനിക്കും ഹീറസേതാണ്. പിന്നെ ഇന്ത്യ സംസ്കൃത പണ്ഡിതന്മാരായിട്ട് വേദിക് സ്കോളേഴ്സായിട്ട് സുന്ദരവാദ്യാർ, ശിവരാമകൃഷ്ണ വാദ്യാർ, പിന്നെ ഇവർ സാൻസ്ക്രിറ്റ് കോളേജിലെ ലെക്ചറാറുണ്ട്. ആ ഒരു പേര് அவெல்லாம் நெல்லைப்பள்ளியில் இருந்திருக்காள். ശരിക്ക് நெல்லைப்பள்ளியில் இருக்கப்பட்ட சிவக்ஷேத்திரம் சோண்டத்தொகையாகும். இந்த சோண்டத்து தரவாடு நெல்லைப்பள்ளியில் எப்படி வந்ததுன்னா, பண்டு காலத்தில் மலபார் ஏரியாவில் அங்கேருந்து இந்த நிதி கலெக்ஷன் எல்லாம் கொச்சி ராஜாவுக்கு கொண்டு வைக்கின்றிருந்தான். அன்றைக்கெல்லாம் அப்படி தான் கொண்டு போவான். கொண்டு போகிற சமயத்தில் கொஞ்சம் முதல்ல அட்டாக் பண்ணி அதெல்லாம் பிடிச்சி எடுத்துக்கிட்டான். அப்போ இந்த சோண்டத்து மன்னாடியார் ஒரு களரி பணிக்கராக்கம் அவன் அங்காடிப்படத்திலேயாக்கி இருந்தான். அவனை கூப்பிட்டு விட்டார் கொச்சி ராஜா. வழியில் இதெல்லாம் தட்டி பறிக்கிறாளே, அவனுக்கு ஏதாவது செய்ய முடியுமா? அப்போ என்ன செய்யணும்? அப்படியுള്ളവനോട് കഴുത്ത വെട്ടണം, ഇല്ലായ്ക്ക് എന്നെ ചെയ്യണം വെളിച്ചാണ്. ശരി ചൊല്ലി അവൻ വന്നാൽ അതേമാതിരി ഓൺ ദ വേ മലബാറിലെ എങ്കിയാക്കും ഇതെല്ലാം തട്ടിപ്പറിக்கிற സമയത്തിൽ ഇവൻ വാളെടുത്ത് അവനെ വെട്ടിനാൻ. വെട്ടി എന്താ തലയും എടുത്തുകൊണ്ട് ഹി വെൻറ്റ് ബിഫോർ മഹാരാജ. ഓ ഇത് വേണ്ടി കടന്നില്ല, അല്ല തല വെട്ടാൻ പറഞ്ഞു, ഞാൻ വെട്ടിക്കൊണ്ട് വന്നു. ഉനക്ക് എന്നെ വേണം കേട്ടാൻ, എനിക്ക് ഒന്നും വേണ്ട. അപ്പോൾ രാജാ ചൊന്നാൻ இந்த வேலந்தாவளம் ஏரியாவில் ஒரு 12 தண்ணு ஸ்தலம், தண்ணுங்கிறத அந்த தளவு, அந்த 12 தண்ணு அளவு லேண்டை முழுவன் இந்த பணிக்கருக்கு பதிச்சு கொடுக்க சொன்னான். அப்படியாக்கும் இந்த பணிக்கர், களரி பணிக்கர் அங்காடிப்புறத்து பாகத்திலேருந்து he came and settled in നല്ലേപ്പള്ളി. 12 വില്ലേജിലെ ലാൻഡ് ഉണ്ടാവും ആൾക്ക്. വെള്ളപ്പതി, ആട്ടേമ്പതി, ദ ഹോൾ ഏരിയ. ശരിക്ക് എന്നിട്ട് അവ ഇங்கே வந்து സെറ്റിലാനോ നല്ലേപ്പള്ളിയിൽ. നല്ലേപ്പള്ളി മുഴുവൻ ചൗണ്ടത്തുകാരുള്ളതാക്കും. ഈച്ച് ആൻഡ് എവരി ഇഞ്ച് ബിലോങ്സ് ടു ദം. അപ്പോൾ ഓരോരുത്തർക്കും താമസിக்கிறதுக்கு இந்த குடியிருப்புன்னு சொல்லி வச்சு கொடுப்பா. அவள் 4 அணையோ 8 அணையோ தான் அந்த காலத்தில் அதை கொடுத்துட்டு தேவர் ஸ்டேயிங் ஹியர். அப்படி அவளாக்கும் இந்த சிவங்கோவில், இந்த சிவக்ஷேத்திரத்தோடு சரித்திரம் என்ன கேட்டால், தேனாரியில் பெரிய சிவங்கோவில் இருக்குது. அந்த சிவங்கோவிலோடு അഷ്ടദിഗ് പാലകന്മാരിലെ ഒന്നാക്കും വിശ്വമരളി ക്ഷേത്രം. വിശ്വമരളി എന്നാക്കും പേര് ശിവനക്ക്. ബൃഹദാരണ്യ ക്ഷേത്രം നാക്കും എലപ്പള്ളിയിൽ ഇപ്പോഴും ഇരിക്കത് റിനോവേറ്റ് പണി. അതിൽ 8 ഭാഗത്തിൽ 8 കോവിൽ ഇരിക്കും. അതിലെ ഒന്നാക്കും ജീവൾ. അതിനോട് ഉപദേവതയാക്കും ശാസ്താക്ഷേത്രം. അപ്പോൾ இந்த நல்லேப்பள்ளி கிராமத்தில் உள்ளவா சாஸ்தாவை மெயின்டைன் பண்ணிக்கின்றது. அப்படி சோண்டத்து கோவிலாக இருந்தாலும் இட் இஸ் மெயின்டைன் பை தி பிராமின்ஸ் ஆஃப் நல்லேப்பள்ளி. அப்போது
അന്നേലേൻ്റെ ശാസ്താപ്രീതി കുംഭാഭിഷേകം എല്ലാം അവളെ നടത്തിയെന്ന് പറയാം. പിന്നെ എൻ്റെ വക്കത്തപ്പൻ ഇങ്ങപ്പെട്ട സാൻസ്ക്രിറ്റ് സ്കോളർ, അവർ കേരളവർമ്മ കോളേജിൽ കൂടെ സാൻസ്ക്രിറ്റ് ലെക്ചറാറുണ്ടായി. அப்படி 4-5 வேதிக் ஸ்காலர்ஸு வாத்தியமார்னு சொன்னால் கூட அவள் வேதிக் ஸ்காலர்ஸ் அவள். நான் இங்கே வந்து மோர் தேன் 75 இயர்ஸ் ஆச்சு. என்னோடய கிளாஸ்மேட் ஆக்கும் தான் சொன்னேன் PS கல்யாண்ராமன். அவன் நிறைய புக்ஸ் எழுதியிருக்கான், எவ்ரிதிங் ரிலேட்டட் டு வேதிக் மேத்தமேட்டிக்ஸ். IPS ஆஃபீஸராக இருந்தால் கூட அவன் இதில் நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணியிருக்கான். பின்ன ஹீ செட்டில்டு அட் பெங்களூர். வி வேர் கிளாஸ்மேட்ஸ். பின்ன இங்கே செல்லப்பா சொல்லுவா, செல்லப்பாவோட அப்பா அவளாக்கம் கிருஷ்ணய்யர். அவளாக்கம் இந்த ஸ்ரீகிருஷ்ணா ஹைஸ்கூல் எஸ்டாப்ளிஷ் பண்ணினான். அதுக்கு முன்னால் ஸ்கூலே இல்லை இங்கே. அவள் பரம்பரையாக செல்லப்பா, அதுக்கப்புறம் இப்போ வெங்கட்ராமன் நல்லேப்பள்ளி இப்போ பிரசிடெண்டாக இருக்கார். அங்காடிப்புறத்துலேருந்து வரத்த அங்காயத்த தேவியை ஆவாகிச்சுக்கிட்டு இங்கே வந்து அதை சோண்டத்து தரவாட்டுக்குள்ளே எஸ்டாப்ளிஷ் பண்ணான். இப்பளும் இருக்குது அந்த ஷைன். അതിനോട് ഒരു അംശമാക്കും കാവ്, ചുണങ്ങി ഭഗവതി കാവുங்கிறது. ஸோ ஆக்சுவலி இட் ஹேஸ் கம் ஃப்ரம் அங்காடிப்புறம். 10 நாளைக்கு கூத்தெல்லாம் ரொம்ப கம்பீரமாக நடத்திக்கிட்டு இருந்தா. இந்த பாவக்கூத்து இங்கே ரொம்ப பிரபலமாக 10 நாளைக்கு இங்கே நடக்கும். ஆனால் இப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி இதுதான் சொல்லணும், ഏകദേശം ഒരു 90 ഹൗസസ് ഇരുന്ന് നല്ലിയപ്പള്ളി. ഇതൊക്കെ ഹാർഡ്ലി 10 ബ്രാഹ്മിൻസ് தான் இருக்காங்க. ബാക്കിയെല്ലാം നമുക്ക് വിരോധമില്ലേ, എല്ലാം ബാക്കിയുള്ള ഇതെല്ലാം വந்தாச்சு. മുസ്ലിംസ് വന്നിട്ടില്ലെന്ന് മാത്രം. ഇപ്പോൾ തഞ്ചാവൂർ, തിരുവാരൂർ, മായവരം, കുംഭകോണം അന്തരത്തിലെല്ലാം all the Brahmins അഗ്രഹാരം are owned by Muslims. Not only the houses, கோவிலகிலாக்க நடத்துகிறா அந்த ஒரு நிலைக்கு வந்திருக்கு. இங்கே அந்த ஸ்திதிக்கு வந்துட்டில்லை. காசி விஸ்வநாதன். ஐ பிலாங் டு ட்ரிச்சூர். இங்கே எங்கள் அப்பா அந்த சோண்டத் எஸ்டேட்டில் மேனேஜராக வந்தார். அப்போ 1953 நான் இங்கே வந்தேன். அதுக்கப்புறம் ஃபார் த லாஸ்ட் 75 இயர்ஸ் இங்கே தான். ഞാനൊരു സോഷ്യൽ വർക്കറാക്കും. ആദ്യം RSSൽ അബൌട്ട് 20 ഇയേഴ്സ് ഐ വാസ് വർക്കിംഗ് ഇൻ RSS. அதுக்கப்புறம் விஸ்வ ஹிந்து பரிஷத்து, அதில் கேரளா ஆர்கனைசர், പിന്നെ സോണൽ ഓർഗനൈസർ, പിന്നെ ഓൾ ഇന്ത്യ ജോയിൻറ്റ് സെക്രട്ടറി ആയിട്ട് വർക്ക് பண்ணிட்டு இருந்தேன். இப்போ 4-5 வருஷமாக இங்கே போயிட்டு. நமஸ்காரம். என்னோட பேர் வெங்கட்ராமன். நெல்லைப்பள்ளி அக்ரஹாரம் பிராமின்ஸ் அசோசியேஷனோட பிரசிடெண்ட் ஆக்கும். இங்கே எங்கள் கிராமத்தை பற்றி விசேஷங்களை பற்றி பிரத்யேகமாக சொல்லணும்னா, நாங்கள் விஷுக்கை நீட்டத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏப்ரல் மாதத்தில் விஷுக்கை நீட்டம் கிராமத்தில் கோவிலில் வரவேற்க எல்லாருக்கும் டோக்கனாக விஷுக்கை நீட்டம் கொடுக்குறதுண்டு. அதாவது ஒரு 2000-2500 பேருக்கு விஷுக்கை நீட்டம் கொடுப்போம். அது കഴിഞ്ഞ് അടുത്ത പരിപാടി ഇത്
ஆவணி அன்னைக்கு 2 கோவில் இருக்குது கிராமத்தில், வேணுகோபாலகிருஷ்ணனும் நவநீத கோபாலகிருஷ்ணனும். வேணுகோபாலகிருஷ்ணன் அன்னைக்கு சாயங்காலம் கொடியேற்றுவோம். 8 നാளைக்கு അഷ്ടമി രോഹിണി ഉണ്ട്. കടസി നാൾ കഴിഞ്ഞിട്ട് 8ാമത്തെ നാൾ കഴിഞ്ഞ് 9ാമത്തെ നാളേക്ക് ഉറിയടി നടക്കും. അത് കഴിഞ്ഞാൽ നമുക്ക് നെക്സ്റ്റ് ஆஞ்சநேய உற்சவம் உண்டு இல்லையா, ஆஞ்சநேய உற்சவம் உண்டு. அந்த கோவிலே தான் பண்ணுவோம். அஷ்டமி ரோகிணி அன்னைக்கு நவநீத கோபாலகிருஷ்ணன் கோவில்லையும் வேணுகோபாலகிருஷ்ணன் கோவில்லையும் 2 கோவில்லையும் அபிஷேகம் உண்டு சாமிக்கு. அது കഴിഞ്ഞാൽ നവരാത്രി വരും. നവരാത്രിക്ക് 9 നാளைക്ക് നവനീത ഗോപാലകൃഷ്ണൻ കോവിലിൽ 9 നാளைக்கு സായങ്കാലം ഭഗവത് സേവ ഉണ്ട്. 9 നാளைക്കും அதில் கோவிலில் அந்த கோவிலில் நாங்கள் பொம்மை கலவை எல்லோரும் கிராமத்து பேர் எல்லோரும் கொண்டு பொம்மையெல்லாம் வைப்போம். 9 நாளைக்கு அது இருக்கும். அது கழிஞ்சு உடனே ലളിതാ സഹസ്രനാമം പാരായണമുണ്ട്. ഗ്രാമത്തിലെ എല്ലാ തിങ്കക്കിഴമ വ്യാഴക്കിഴമയും ഓരോ കോവിലെയും വിഷ്ണു സഹസ്രനാമം ജയിപ്പാ. വെള്ളിക്കിഴമ ലളിതാ സഹസ്രനാമം நவநீத கோபாலகிருஷ்ணன் ஜெயிப்பா. லேடிஸ் விங்காக்கும் மெயினாக அதில் கான்ட்ரிபியூட் பண்ணுறது. அது കഴിഞ്ഞാൽ ശാസ്താപ്രതി ഉണ്ട്. ശാസ്താപ്രതി ഡിസംബർ മാസത്തിൽ വരും. அதுக்கு முன்னே வேறு உண்டோடா 41 நாளைக்கு மண்டல பஜனையாக உண்டு. நான் கோவிலில் 3 பிரதர்ஷனம் வச்சுட்டு சாஸ்தாவாக்க எங்களுக்கு உபதேவதை. சிவன் கோவில் பிரகாரத்துக்குள்ளேயாக்கும் சாஸ்தா கோவில் இருக்குது. அந்த பிரகாரத்துக்கு மெயின் டயட்டி சிவனானாலும் சிவன் சோண்டத்து ஃபேமிலியோடாக்கும், ப்ரைவேட்டாக்கும். ஆனால் இது கிராமத்துக்கு தந்து ஒரு 100-150 வருஷம் ஆயாச்சு. அப்போ நாங்கள் தான் அதையெல்லாம் பராமரிக்கிறோம். சாஸ்தா கோவிலில் நவம்பர் அந்த 41 நாளைக்கு மண்டல காலம் தொடங்கத்துலேருந்து 41 நாளைக்கு கழிஞ்சிட்டு கடைசி சனிக்கிழமை சாஸ்தாபிரதியும் கொண்டாடுற பழக்கம் உண்டு. அது கழிஞ்சால் சாஸ்தாபிரதி ரொம்ப விபுலமாக கழிப்போம். 41 நாளைக்கு பஜனையும் உண்டு. 3 பிரதர்ஷனம் வச்சுட்டு சாமியை பிரதர்ஷனம் வைப்போம். சாமி எடுத்துட்டு கடைசி அன்றைக்கி கிராம பிரதர்ஷனமும் உண்டு. கிராமத்துலேருந்து அந்த கடைசியிலேருந்து மேல்கேலேருந்து ஃபுல்லாக கிராமம் பூரா பிரதர்ஷனம் வச்சு வந்து கல்மினேட் ஆகி உச்சிக்கு ஒரு 2 மணி ஆர்த்த 1:30 மணி ஆர்த்த தீபாராதனை. அது கழிஞ்சு அன்னதானம் பெருசாக சாதாரணமாக நடத்துவோம். அடுத்த நாளைக்கு കുന്നമ്പടാരി ശാസ്താപ്രതി എന്നൊന്നുണ്ട്. எங்களுக்கு ஐதீகம் குன்னம்படாரின்னு ஒரு மலை இருக்குங்க. அங்கே தேவி இருக்கா. தேவியும் பூர்ணா புஷ்கலாம்பாள் சமேத சாஸ்தாவாக்குன்னு பேராகும். அப்போ அவள் தனியாக அங்கே தேவியாக அங்கே பிரத்யட்சப்பட்டிருக்கா. அப்போ அங்கே போய் நெக்ஸ்ட் டே சாஸ்தாபதிக்கு அடுத்த நாளைக்கு நான் அங்கே போய் உங்கள் நிவேத்தியம் எல்லாம் பண்ணிவிட்டு தீபாராதனை எல்லாம் கழிச்சிட்டு வருவோம். இப்போ விளக்கு வெங்கடாஜலி இது கடையில் வெங்கடாஜலி பற்றி அந்த பரட்டாசி மாத்திரம் இப்போ மாதம் சனிக்கிழமை ஏதாவது சனிக்கிழமை பரட்டாசி மாதம் வெங்கடாஜலி விளக்கும் வைப்போம். நாங்கள் கிராம சத்தியம் உண்டு, அது சமாராதனையும் உண்டு. എല്ലാ ശനിക്കിഴമയും സായങ്കാലം വേണുഗോപാലകൃഷ്ണൻ്റെ ഭജന ഉണ്ട്. ഇപ്പോൾ താൻ കുംഭാഭിഷേകം 2024 ഏപ്രിൽ 21 കഴിഞ്ഞது. வேறு கிராமத்தை பற்றி சொல்கிறோன்னா இங்கே 100லேருந்து 110 வீடு இருக்குது மொத்தமாக. இப்போ பிராமின் கம்யூனிட்டியாக 20 வீட்டில் தான் ஆளுகள் இருக்கா. இப்போ எல்லோரும் ரொம்ப வயசானவராக்கும். குழந்தைகள்லாம் வெளியிலே இங்கேருந்து வெளியூரில் போய் செட்டில் ஆகி எல்லோரும் பாம்பேயில் அங்கெல்லாம் செட்டில் பண்ணிட்டுருக்கா. அவளோட சப்போர்ட்டும் எல்லாத்துலேயும் காரியங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு. எங்களுக்கு நெல்லைப்பள்ளி பிராமின்ஸ் அசோசியேஷன் ஒரு அக்கௌண்ட் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது பைசா அனுப்பணும்னா அதோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் நான் சொல்லித்தரேன். தனலட்சுமி பேங்க் சித்தூர் பிரான்ச்லேயும் அது வரதுமா. அடிமக்காவா இது இல்லை. அதாவது இந்த ஊரில் ஒரு வெளியில்
ചുണങ്ങി അമ്മൻ കാവ് എന്നൊക്കെ ഗ്രാമத்துக்கு வெளியில் ஒரு ചുണങ്ങി അമ്മൻ கிராமத்தும் ചുണങ്ങി അമ്മൻ காவு இருக்குது. அதில் நிறைய பேருக்கு அடிமைக்காவு இருக்குது. அதெல்லாமல் இந்த பக்கம் மாரியம்மன் ஒரு கோவில் இருக்குது. அதுலேயும் நல்ல பேர் கிராமவாசிகளுக்கு சில பேருக்கு அதுவும் அடிமைக்காவாக்கும். பொதுவாக ஐயப்பன்னு அடிமக்காவாக வச்சுக்கிறவே ரொம்ப கம்மி தான். ஆனால் கிராம தேவதை ஐயப்பனாக்கும், ஸ்ரீதர்ம சாஸ்தாவாக்கும். என் பேர் என்னோட இங்கே எங்கூட செக்ரட்டரி காசி அவர் பேர் சுவாமிநாதன் பேர், அவர் அப்பா பேர் காசி விஸ்வநாதன். அவர் தான் இந்த கிராமத்தில் எல்லாம் ஒரு சீனியர் மோஸ்ட்டாக இருக்கார். அப்போது அவர்கிட்ட எல்லா காரியம் கேட்டாலும் தெரியும். இங்கே பர்மனெண்ட்டாக ரொம்ப வருஷமாக பூஜை பண்ணுறவராக இருக்கலை. இங்கே தந்திரியாக்கம் பண்ணுறாங்க கிராமத்தில். சிவங்கோவிலில் பண்ணியிருந்த தந்திரி இங்கேயும் எங்கள்கிட்டையும் பண்ணியிருந்தேன், எல்லா கோவிலையும் பார்த்துருந்தேன். அப்போ அந்த தந்திரிக்கு முடியாத ஆனப்போ நாங்கள் கிராமத்துலேருந்து ஒருத்தரை வச்சுட்டு பண்ண ஆரம்பித்தோம். அவரோட பித்தே காலம் இன்னொருத்தர் இப்போது பண்ணிட்டுருக்கார். அவர் பேர் ரங்கநாதன் பேர். സ്വാമി ശരണം. എൻ്റെ പേര് സ്വാമിനാഥൻ എന്നാണ്. അച്ഛൻ്റെ പേര് കാശി വിശ്വനാഥൻ. നല്ലപ്പള്ളി ഗ്രാമത്തിലാണ് താമസം. ഗ്രാമത്തിൽ പ്രധാന ദേവത പറയണത് അയ്യപ്പനാണ്. പൂർണ്ണ പുഷ്കലാംബ സമേതനായിട്ടുള്ള അയ്യപ്പനാണ്. അത് കഴിഞ്ഞ് ഇവിടെ നവനീത ഗോപാലകൃഷ്ണ ക്ഷേത്രം, വേണുഗോപാലകൃഷ്ണ ക്ഷേത്രമുണ്ട്. ശാസ്താവിനെ സംബന്ധിച്ച് 41 ദിവസം മണ്ഡല ഭജന, ശാസ്താവിൻ്റെ മണ്ഡല ഭജന, അത് കഴിഞ്ഞ് ഫൈനൽ ഡേ ശാസ്താപ്രതിയൊക്കെ കൊണ്ടാടും. ഈ 2 അമ്പലത്തിലും അഷ്ടമിരോഹിണിക്ക് അഭിഷേകം ആവണിയാവട്ടെ ദിവസം കൊടിയേറ്റി 8 ദിവസം ഭജന, 9ാമത്തെ ദിവസം ഉറിയടി. അത് വേണുഗോപാലകൃഷ്ണ ക്ഷേത്രത്തിൽ നടത്തും. 2 ക്ഷേത്രങ്ങളിലും പൂർണ്ണ അഭിഷേകം, 12 അഭിഷേകത്തോടെ അഷ്ടമിരോഹിണി ദിവസം അത് ചെയ്യാറുണ്ട്. പിന്നെ നവനീത ഗോപാലകൃഷ്ണ ക്ഷേത്രത്തിൽ വെച്ചിട്ട് നവരാത്രി 9 ദിവസം ഭഗവത് സേവ, വൈകുന്നേരം രാവിലെ ലളിതാ സഹസ്രനാമം പാരായണം അതൊക്കെ ചെയ്യാറുണ്ട്. പിന്നെ വെങ്കടാചലപതി വിളക്കുവെപ്പ് ഏതെങ്കിലും ഒരു ശനിയാഴ്ച വേണുഗോപാലകൃഷ്ണ ഭജന മഠത്തിൽ വെച്ച് 12 പേർക്ക് കാല് കഴുകി ഊണൊക്കെ ഇട്ട് സമാരാധനമാരി അതും ചെയ്യാറുണ്ട്. ഇതൊക്കെയാണ് ഗ്രാമത്തിലുള്ള മെയിൻ ഫങ്ഷനുകൾ. മുമ്പിലൊരു 100-120 പേരുണ്ടായിരുന്നു. ഇപ്പോൾ എല്ലാം കൂടെ 20 പേര് 22 പേര് മാത്രമേ ഉള്ളൂ. പിന്നെ ഇതിൻ്റെ ശാസ്താവിൻ്റെ ഐതിഹ്യം എന്താ വെച്ചാൽ, ഇത് കുന്നമ്പടാരിയിൽ നിന്ന് വന്ന ശാസ്താവാണ്. കുന്നമ്പടാരി മലയിൽ നിന്ന്. അതായത് ഗ്രാമത്തിൽ ഒരു 200 വർഷത്തിന് മുമ്പിൽ ഒരു ബ്രാഹ്മിൻ ഫാമിലി ഉണ്ടായിരുന്നു. അവർക്ക് കുട്ടികളില്ലാതെ പ്രാർത്ഥിച്ച് കുട്ടികളുണ്ടായി. അപ്പോൾ അവർക്ക് അതിനെ ഗ്രാമത്തിൽ കൊണ്ടുവയ്ക്കണം. അതായത് ശിവനായിരുന്നു ആദ്യം. ശിവന് ശേഷമാണ് നമുക്ക് ചോണ്ടത്തുകാർ സ്ഥലം തന്നിട്ടാണ് ഇവിടെ ശാസ്താവിനെ കൊണ്ട് വെച്ചിരിക്കുന്നത്. അത് വേറെ എൻറ്റിറ്റി, ഇത് വേറെ. ഇത് ഗ്രാമത്തുകാർ ശാസ്താ ക്ഷേത്രം മാനേജ് ചെയ്യണു, ചോണ്ടത്തുകാർ ആ ക്ഷേത്രം മാനേജ് ചെയ്യണു. 200-250 നമ്മൾ ഇത് താന്ത്രികമാണെങ്കിലും പൂജ ചെയ്യണതൊക്കെ മിസ്റ്റർ രംഗനാഥൻ പറയുന്ന ഒരാളാണ്. അയാളാണ് പൂജയൊക്കെ ചെയ്യുന്നത്. ഇതൊക്കെയാണ് ഗ്രാമത്തിലെ മെയിനായിട്ടുള്ള ഫങ്ഷനുകൾ. പിന്നെ ലേഡീസ് വിങ് എല്ലാം കൂടെ യൂണിറ്റ്. ഗ്രാമത്തിൽ എല്ലാവരും ഉണ്ടെങ്കിലും ഒരു വ്യത്യാസമോ ഒരു പാർഷ്യാലിറ്റിയും ഇല്ലാതെ കാര്യങ്ങളൊക്കെ നടന്നു പോകുന്നുണ്ട്. പിന്നെ ഐതിഹ്യമായിട്ട് ഇവിടെ വന്ന ബ്രാഹ്മിൻസും തമിഴ്നാട്ടിൽ നിന്ന്, തഞ്ചാവൂർ, കുംഭകോണം, ട്രിച്ചി, അവിടെ നിന്ന് വന്ന് നൂറിനെ ഇവിടെയൊക്കെ കുടിയേറി പാർത്ത. അതുമാതിരി മുമ്പിൽ 8 വാദ്യാർമാർ 10 വാദ്യാർമാരൊക്കെ ഉണ്ടായിരുന്നു. ഇപ്പോൾ ആരുമില്ല. വല്ലതും വേണ്ടി വന്നാൽ കൂടെ പാലക്കാട് നിന്നും ഇവിടെ നിന്നൊക്കെയാണ്
കൊണ്ടുവരണം. പിന്നെ എല്ലാവരുടെ സൗകര്യത്തിനും വേണ്ടി ഇവിടെ ഒരു ഗസ്റ്റ് ഹൗസ് ചെയ്തിട്ടുണ്ട്. അതായത് ഒരു 4 റൂം വിത്ത് ഫെസിലിറ്റീസ്, AC ഫെസിലിറ്റി. വെളിയിൽ നിന്ന് ഫംഗ്ഷന് വന്ന ആൾക്കാർക്ക് തങ്ങാനും, അല്ലെങ്കിൽ നമ്മുടെ പഴയ ആൾക്കാർ വീട് വിറ്റുപോയവർക്ക് വീടില്ലാതെ ഇരിക്കേണ്ട, ഒരു നേരം വന്ന് തങ്ങിയിട്ട് ഇവിടെയൊക്കെ പോകണം. അതിനു വേണ്ട സൗകര്യത്തിലും അമ്പലത്തിൻ്റെ അടുത്ത് ഒരു 4 റൂമോടെ വിത്ത് ആൾ ഫെസിലിറ്റീസ് ഗസ്റ്റ് ഹൗസും ചെയ്തു തന്നിട്ടുണ്ട്. ഇതൊക്കെയാണ് ഇവിടുത്തെ മെയിൻ ഫങ്ഷൻസ്. സ്വാമിശ്വരം മുഖ്യമായി ഇവിടെ കസ്തൂരി രംഗൻ ISROയിൽ ഉണ്ടായിരുന്നുവല്ലോ. മൂപ്പരുടെ വിൽക്കിപീഡിയ എടുത്ത് നോക്കിയാൽ അറിയാം, മൂപ്പരുടെ അമ്മ നല്ലേപ്പള്ളിയാണ്. അപ്പോൾ അതിൽ നോക്കിയാലേ അറിയാം അമ്മ ബിലോങ്സ് ടു നല്ലേപ്പള്ളി. പിന്നെ ഒരു മാത്തമാറ്റീഷ്യൻ നാരായണൻ ബാംഗ്ലൂരിൽ ഉണ്ടായിരുന്നു. അത് ആ കുംഭാഭിഷൻ്റെ സോവനീർ തന്നിട്ടുണ്ടല്ലോ, അതിലുണ്ടായതിൻ്റെ ശരിക്കും പേര് ഓർമ്മ വരില്ല. ഇങ്ങനത്തെ പ്രഗത്ഭന്മാർ. പിന്നെ നമ്മുടെ വെങ്കട്ടറാമ പ്രസിഡൻറ്റിനെ കണ്ടുവല്ലോ, മൂപ്പരുടെ സിസ്റ്ററുടെ ഭർത്താവ് IAS ആണ്. IAS IPS ആയിട്ട് ഇവിടെ ഡൽഹിയിൽ വർക്ക് ചെയ്തിട്ടുണ്ടായിരുന്നു. ഇങ്ങനെ പ്രഗത്ഭ ഞങ്ങളുടെ ജനറേഷനിൽ ഇങ്ങനെ ഒരു 4-5 പേരെ അറിയുള്ളൂ. ഇതിന് മുമ്പിൽ ഒരുപാട് പ്രഗത്ഭമായ വാദ്യാന്മാരൊക്കെ ഉണ്ടായിരുന്നു. രാമകൃഷ്ണ ശാസ്ത്രികൾ, ദുരയപ്പ ശാസ്ത്രികൾ, ചിദംബര ശാസ്ത്രികൾ, കൃഷ്ണശാസ്ത്രികൾ, അങ്ങനെ പറഞ്ഞ് ഒരുപാട് പേരുണ്ടായിരുന്നു. പിന്നെ ഈ ശ്രീകൃഷ്ണ ഹൈസ്കൂൾ ഇവിടുത്തെ നമ്മുടെ പ്രസിഡൻറ്റിൻ്റെ അച്ഛൻ്റെ ആയിരുന്നു. അതൊക്കെ കൈവിട്ടു പോയി, ആരും നടത്തിക്കാനില്ലാതെ അത് കൈവിട്ടു പോയി. ഇങ്ങനെ ഇതൊക്കെയാണ് ഗ്രാമത്തിൻ്റെ. പിന്നെ ഹോട്ടൽ കൃഷ്ണയ്യർ പറഞ്ഞു. ഹോട്ടൽ കൃഷ്ണയ്യർ ഇന്ന് കേരളത്തിൽ അറിയപ്പെടാത്തവരാരെയും ഉണ്ടാവില്ല. അവരുടെ ഒരു ഹോട്ടൽ ഉണ്ടായിരുന്നു. തൃശ്ശൂരിൽ നിന്നും കോയമ്പത്തൂരിൽ നിന്നും പോണ ബസ്സുകൾ കൂടെ ഇവിടെ നിർത്തിയിട്ട് കൃഷ്ണയ്യരുടെ അവിടെ ആഹാരം കഴിച്ചിട്ടേ പോവുള്ളൂ. ഇങ്ങനെ പ്രഗത്ഭന്മാർ ഒരുപാട് പേരുണ്ടായിരുന്നു. നാമസങ്കീർത്തനത്തിൽ ഒരുപാട് ഒരു ഡോക്ടർ ആർ.വിനാഥം മാമ പറഞ്ഞിട്ടുണ്ടായിരുന്നു. പിന്നെ വേണുഗോപാൽ മാമ, ചിദംബര മാമ ഇവരൊക്കെ ഉണ്ടായിരുന്നു. അവരൊക്കെ ഇപ്പോൾ യങ്ങർ ജനറേഷൻ. പിന്നെ മൃദംഗ വിദ്വാൻ ശ്രീറാം ഇപ്പോൾ എല്ലാവർക്കും വായിച്ചുകൊണ്ടിരിക്കുന്ന പ്രസൻറ്റ് ഞങ്ങളുടെ ജനറേഷനാണ്. NV സുരേഷ് പറഞ്ഞ്, എൻ്റെ ക്ലാസ്മേറ്റ്, മൂപ്പർ ഉണ്ടായിരുന്നു. ഹാർമോണിയത്തിൽ പ്രഗത്ഭനായിരുന്നു. പക്ഷേ ഒരു 2-3 വർഷം മുമ്പിൽ മൂപ്പർ മരണപ്പെട്ടു. പിന്നെ ഒരുപാട് ഇവരുടെയൊക്കെ ഇൻഫ്ലുവൻസ് കാരണം ഒരുപാട് പ്രഗത്ഭന്മാരെ ഇവിടെ കൊണ്ടുവന്ന് ഞങ്ങൾക്ക് ഇതൊക്കെ എൻജോയ് ചെയ്യാൻ പറ്റിയിട്ടുണ്ട്.